வணக்கம் மக்களே. எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணமானது பீரோல தங்கவே மாட்டேங்குது. பைசா வந்து காலியாகி போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால ஒரு சின்ன ஒரு மெத்தட் சொல்றேன், கேட்டுக்கோங்க. டார்க் கிரீன் கலர் துணி எடுத்துக்கங்க. டார்க் கிரீன் கலர்ல என்ன மாதிரி துணி அப்படின்னா சில்க்ல உள்ள துணி. நீங்க கடையில கேட்டு வாங்கிக்கோங்க. ஒரு மீட்டர் மாதிரி நல்ல ஆலிவ் கிரீன்ல டார்க் கிரீன், அதாவது அந்த கலர்ல எடுத்துக்கோங்க. ஏன் அந்த கலரை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றேன் அப்படின்னா, அந்த கலர் தான் யாருக்கு உகந்தது அப்படின்னு சொன்னா குபேரருக்கு உகந்த ஒரு கலர். அது வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. ஸோ அந்த கலர்ல துணி வாங்கிட்டு அதை 4 புறமும் மஞ்சள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா மஞ்சள் எடுத்து 4 புறமும் மஞ்சள் வச்சுக்கோங்க. அது உள்ள என்னெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பச்சை கற்பூரம் பாக்கெட் வந்து கடையில் கிடைக்கும். அதுல இருந்து கொஞ்சமா பச்சை கற்பூரம் எடுத்து உள்ள வச்சுக்கோங்க. பிளஸ் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறமா ஒரே ஒரு பட்டை இருக்கும் இல்லையா, அந்த பட்டை ஒன்று, அப்புறமா பிரியாணி இலை இருக்கும் இல்லையா, அந்த இலையை எடுத்துக்கோங்க. அந்த இலையில வந்து என்ன எழுதணும் அப்படின்னு சொன்னா, ஓம் எழுதி ஸ்ரீம்னு எழுதிக்கோங்க. இதே அதையும் ஒரு கிரீன் கலர் பென் விட்டு இல்லைன்னா கிரீன் கலர் ஸ்கெட்ச் வச்சு எழுதிக்கோங்க. இதை எழுதிட்டு உள்ள பைசா வந்து நீங்க வைக்கிறதா இருந்தாலும் உங்களோட விருப்பம். கொஞ்சமா புது நோட்டா இருந்தது அப்படின்னு சொன்னா அது பெஸ்ட். நிறைய யூஸ் பண்ணி வந்த நோட்டை விட புது நோட்டும் நீங்க பேங்க்ல கொடுத்து வாங்கிக்கோங்க. ஒரு 200 ருபீஸ் நோட்டோ இல்லை ஒரு 100ஓ உங்களோட வசதிக்கு தக்கன ஒரு புது நோட்டு உள்ள வச்சிருங்க. காயின்மே நீங்க புது காயின் வாங்கி உள்ள வச்சுக்கோங்க. இது கூட எக்ஸ்ட்ராவா உங்ககிட்ட முக்கியமா வெள்ளி பொருள் எக்ஸ்ட்ராவா இருந்தது, புது வெள்ளி பொருள், பயன்படுத்தாத வெள்ளி பொருள் இருந்தது அப்படின்னு சொன்னா அதையும் உள்ள சின்னதா வச்சு நல்லா அந்த துணியை வந்து கட்டி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல அந்த பொட்டலம் மாதிரி இருக்கும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க உங்க பீரோவோட லாக்கருக்குள்ள வச்சிடணும். வச்சுட்டு நீங்க அந்த பணம் வைக்கக்கூடிய டப்பாவோ பெட்டியோ இல்லைனாக்கி நாளி அதுலலாம் பணம் வைப்பாங்க இல்லையா, ஸோ அதையும் இது பக்கத்துல வச்சிருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே பணம் விரயமாயிட்டே இருந்தாலும் அதுல வந்து மீண்டும் மீண்டும் பணம் சேரக்கூடிய ஒரு ஈர்ப்பு சக்தியை வந்து இந்த பொருட்களானது ஏற்படுத்தி தரும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. நன்றி.